வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவில் உள்ள PNY மெலான் நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம் என முதலமைச்சர் கருத்து. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றன. அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் வழியே பணியை மேற்கொள்ளும் புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழர்களை இன்று சந்திக்கிறார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் விசைப்படகு மீனவர்களை ஒருங்கிணைத்து 9ஆம் தேதி உண்ணாவிரதம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவாற்றியது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் போலீசார் ஆலோசனை. எந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் என ஆலோசனை கேட்கும் சைதாப்பேட்டை போலீசார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தொடங்கியது தமிழக அரசு. திட்டத்தின் வரைபடம் தயாரிக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு இடையே விரைவில் ஒப்பந்தம். பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வை எட்ட திட்டம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் குவிந்த மக்கள். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற தீர்த்தவாரி. ஏராளமான பக்தர்கள் மனமுருக வழிபாடு. திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலில் படைக்கப்பட்ட 150 கிலோ கொழுக்கட்டை. தாயுமானவர் சன்னதியில் இருந்து ஊர்வலமாக சென்ற சிவாச்சாரியர்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் மனமுருகி வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு விநாயகர் கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜை. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு.
விநாயகர் சதுர்த்தியொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. கணபதி பாப்பா மோரியா என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. சென்னையில் சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளை ஆர்வமுடன் வாங்கி சென்ற மக்கள். களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபடும் மக்கள். தமிழகம் முழுவதும் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கு 64,000 போலீசார் பாதுகாப்பு. சென்னை முழுவதும் 16,500 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ரூபாய் நோட்டுகளுக்கு நடுவே காட்சியளித்த சிங்க விநாயகர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஏலேல சிங்க விநாயகர் கோயிலில் 20 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மகாராஷ்டிரா உள்ளிட்ட வடமாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம். அதிகாலை முதல் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. சென்னை பூந்தமல்லியில் இருந்து வெளியூர்களுக்கு குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டதாக புகார். வேலூர், தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் பேருந்துகள் கிடைக்காமல் அவதி. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை எதிரொலி. வெளி மாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர் செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம்.